தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வந்து கேரளா வழியாக வருது அப்படின்னு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும்பொழுது சொல்லியிருக்காரு. குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு கேரளாலேருந்து வருதா அப்படிங்கிற கேள்விகள் கேட்குறாரு. தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள்லாம் எங்கெங்கேருந்து வருது, எது ஹப்பாக இருக்குது, அதோட ரூட், அதோட வழித்தடம் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதாவதுங்க, இங்கே தமிழ்நாட்டிலிருந்தே போதைப் பொருள் கடத்துகிற என்னங்க மதுரை, மதுரை, அப்புறம் மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு 2 ஊர்கள் இருக்குது. இந்த ஊர்களும் மற்றும் உசிலம்பட்டி, உசிலம்பட்டி மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர்? ஓகே, அது கட் பண்ணிங்க. மதுரை பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற சில கிராமங்கள், ராமநாதபுரத்தை சேர்ந்த பல கிராமங்கள், உசிலம்பட்டியை சுற்றி ஒரு ஹப்பு, தேனியை சுற்றி ஒரு ஹப்பு. இதெல்லாம் வந்து உள்ளூர் வியாபாரிகள் வந்து சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ எங்கேருந்து வருதுன்னு இவங்க வந்து உள்ளூர் வியாபாரிகள், சிறு வியாபாரிகள். இவர்கள் வந்து சிறிய அளவில் இவங்க வந்து பொறுத்தவரை சாதாரணமாக வெறும் கஞ்சா தான். கேரளாவிலேருந்து வந்ததெல்லாம் வெறும் கஞ்சா தம்பி. வெறும் கஞ்சா தான் கேரளாவிலேருந்து வரும். ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது போதை பொருட்கள், போதை குடிபானங்கள் இல்லை. போதை குடிபானங்கள்னால் பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, இதெல்லாம் குடிபானங்கள். போதை வஸ்துகள் அப்படின்னா கஞ்சா, போதை வஸ்துகள். போதை பொருட்கள் அப்படின்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ். என்னங்க இப்போ பேசிட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்கள். ஆக இப்படி வந்து இதில் டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து ட்ரக்ஸ் வந்து கன்வெர்டட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து அபின்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட பல்வேறு பரிமாணங்கள். அபின்ல தான் என்ன முதல் தெரியணும். அபின் அப்படிங்கிறது வந்து பாப்பையா சீட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான கோந்து, பிசுனு. இந்த அபினை வந்து ஆரம்ப காலத்தில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு அதே அஸ்ஸாமில், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், இங்கே தான் வந்து அந்த பாப்பையா சீட்ஸ் விளையுது. இந்த பாப்பையா சீட்ஸை பனைமரத்தில் கல் கட்டுறாங்க பார்த்தீங்களா, பாலையை போட்டு இறுக்கியமாக 5 கட்டு. அது மாதிரி வந்து பாப்பையா சீட்ஸை கட் பண்ணிவிட்டு இது சீவி விட்டால் படுற பிசுனு. அந்த பிசுனுக்கு பேர் தான் அபினு. அந்த அபினை வந்து டிரைவ் பண்ணி அதிலேருந்து எடுக்க போகிறது தான் வந்து இந்த போதை பவுடர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஒயிட் கொக்கைன் இல்லை, கொக்கைனு, ஒயிட் பவுடர் என்ன சொல்கிறாங்க, என்ன பவுடர்? ப்ரௌன் சுகரு, ஒயிட்டு, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதில் டிரைவ் பண்ண பொருட்களுக்கு பேர் தான் போதை பொருட்கள். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து மெத்தம்பேட்டமின் ஒன்று பாருங்கள், இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வருது? இதில் வந்து டெல்லியில் தான், டெல்லியும் மத்திய பிரதேசத்துலேருந்து தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து வச்சு நடத்திட்டு இருந்தார். யார்? நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான் வந்து டெல்லியில் போய் மிகப்பெரிய ஹப்பாக உருவாக்கி ஃபேக்ட்ரி வச்சு சாராயம் காய்ச்சிற மாதிரி வந்து மெத்தை உருவாக்கினார். மெத்தை வந்து இவர் வந்து என்ன செஞ்சார், அரபிக்கடல் வழியாக அப்படியே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு அனுப்பி அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு வந்து அவர் ரெகுலர் சப்ளையராக 5 வருஷம் இருந்தார். நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கெலாம் டூர் போட்டு கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் வீடுகளோட பெரிய தொடர்பு, எல்லா மந்திரிகிட்டையும் வந்து டின்னர் வச்சுருக்காரு. அவர் இங்கே வந்துட்டு போகும்போதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு. டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளேயே அவர் சாதாரணமாக போயிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க வந்து இன்ஃப்ளோ ஆயிருந்தாங்க. இப்போ இந்த மெத்து மட்டும் வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்போ அதில் ஒரு குரூப் வந்து வேலையே இல்லைன்னு சொல்லி தான் இப்போ வந்து தென் மாவட்டங்களில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் குவான்டிட்டியாக போன வாரம் பிடிச்சாங்க. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு இவங்களே தயார் பண்ணானுங்க. யார்? மெத்தம்பட்டின் தயார் பண்ணானுங்க. இந்த மூலப்பொருட்கள் ஒரு ஆள் வந்து 1 கிராம் வச்சுருக்கான், எங்கடா வச்சுருக்கான்னு கேட்டால் இவன் ஒரு ஆள் தயார் பண்ணுறான்னு சொல்லிட்டான். போய் பார்த்தா உள்ளே வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு மெத்தம்பேட்டன் வந்து இங்கே நம்ம இந்த ராமநாதபுரத்தை ஒரு ஹப் ஆக்கிட்டானுங்க. மெத்தம்பேட்டை மீன் கொண்டு வரணும், இல்லைன்னா நம்மளே தயார் பண்ணணும், இல்லை சேர்த்தாவது போயிடணும். அந்த அளவுக்கு வந்து அவனுங்க அதில் அப்போ என்ன செய்யணும், ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி வெளியில் வந்தானே அவனை கூப்பிட்டு அவனோட மனநிலை மாற்றத்தை, அவன் தொழில் மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு வந்தால் தான் ரிஃபர்மேஷன். அது இல்லாமல் வந்து எல்லாருக்கும் வந்து நீதிமன்றங்கள் என்ன செய்யும்னா, நல்ல வக்கீல்கள்லாம் சேர்ந்து நல்ல ஃபீஸ் வாங்கிட்டு நல்ல பெயில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம வந்து
பேப்பரில் தான் போட்டிருப்பான். நமக்கு பார்த்தோன்னே ஷாக் அடித்து செஸ்ட் பெயிலில் உட்காந்துருப்பான். 60 கோடியா அப்படின்னா 6 நல்ல பெயில், 70 கோடியா 7 நல்ல பெயில், என்னங்க 110 கோடியா 110 நல்ல பெயில். எல்லாரும் பெயிலில் வந்து ஜாமீன் வந்ததுக்கப்புறம் கேஸ் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு காவல்துறையில் ஆள் இல்லை. அதான் இப்போ பிரச்சனையே. இப்போ தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையங்களில் படித்த இளைஞர்களை, ஒரு பட்டதாரி இளைஞர்களை போட்டு கோர்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி பதிவு பண்ணுற வழக்குகளை சாட்சிகளை ஆஜரைப்படுத்தி நீதிமன்றங்களில் தண்டனை வாங்கி தர்ற செக்ஷனில் இது வரைக்குமே வந்து தொய்வில் தான் இருக்குது, என்னங்க. அதனால் ஒன்ஸ் பெயில் ஆகிட்டா அவர் ரிலீஸ் ஆகிட்ட மாதிரி. அந்த சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்க வேண்டியது தாவேகா அரசனுடைய அடிப்படை கடமை. தமிழ்நாட்டுக்கு வந்து போதை வஸ்துக்கள்லாம் வந்து கேரளாவில இருந்து தான் வருதுன்னா எம்எல்ஏவே சட்டமன்றத்தில் பேச சொல்றாரு. இப்போ வந்து மணிப்பூர்லேருந்து வருது, உத்தரப்பிரதேசம் வந்தது, மேற்கு வங்காளத்துலேருந்து வருது, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லேருந்து படிக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த இதை எப்படி நாக் பண்ண நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்படி பண்ணணும்னா வெளி மாநில மாணவர்களை வந்து எந்தெந்த கல்லூரி, சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கிட்ட போனீங்கன்னா அங்கே கம்ப்ளீட்டாக வெளி மாநில மாணவர்கள் படிக்கிற சில கல்லூரிகள் இருக்குது. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் அந்த கல்லூரியில் வந்து வேறு யாராவது சேர்க்கலான்னு ஒரு நாள் போயிருந்தேன். போய் பார்த்தா யாருமே வந்து இந்த பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இன்னொரு பட்டாம்பூச்சியும் ஜாயிண்டாகவே பறந்து போயிட்டுருக்கும் சில இடங்களில். அது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து அறவேக்க, அதாவது பாதி மைண்ட்லேயே வந்து சில பல பெண்கள் பசங்க தோலை போட்டு இறுக்கி பிடிச்சே தான் நடந்து பகலில் நடந்து போய் ஒரு வேளை என்னங்க ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாலாம், மனிதன் எங்கே தேடுகின்றேன் காணவில்லை என்றாராம். அது மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே போனால் கேண்டீனுக்கு போனாலும் பையனுடைய தோல் மேலே தான் வந்து அந்த பொண்ணு வந்து போட்டிருக்குது. அறகுறை உடையோட பட்டப்பகலில் என்னங்க அந்த உடை கலாச்சாரமும் கூட அந்த மாணவனை வந்து நல்லா படிக்க விடாத அளவுக்கு சூழ்நிலைகள் இந்த வெளி மாநில மாணவர்கள் படிக்கிற அதிகமாக படிக்கிற கல்லூரிகளில், அப்படி கல்லூரிகளில் தான் இதெல்லாம் நடந்திருக்குது. நீங்கள் அந்த இந்த மாணவர்களை மணிப்பூர் மாணவர்கள், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் போன்ற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து கல்லூரியில் அட்மிஷன் கேட்கும்போதே வந்து 40 லட்சம் கொடுத்தா பிஇ கிடைக்கும், 60 லட்சம் பிஇ கொடுக்கணும், அவன் வந்து 1/2 ஏக்கர் விற்றுட்டு பிஇக்கு வந்தான்ல, படிக்க வைக்கிறது 4 வருஷத்துக்கு பணம் இருக்காது. அதனால் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போயிட்டு வரும்பொழுதும் இந்த மாணவர்களே வந்து சரக்கு கொண்டு வர்ற பழக்கத்தை வச்சுருக்கானுங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ கோவாவுக்கும் பெங்களூர்லேயும் கொண்டு வந்து அதை வச்சுட்டு கேரளாவிலையும் வச்சுட்டு பார்டருக்கு வெளியில் இருந்து அப்பப்போ கேரளா வந்து ஒரு ரூட்டு, கேரளா வந்து ஒரு ரூட்டு தான். அப்போ கேரளாவுக்கு எங்கேருந்து வருது? கேரளாவுக்கு வந்து மணிப்பூர் மாணவர்கள் அங்கே கேரளாவில் போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற காவல்துறையினுடைய போக்கு வந்து தமிழ்நாடு அளவுக்கு கடுமையாக இல்லாதனால அதை ஹப்பாக வச்சுக்கிட்டு, இல்லைங்க பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹப்பாக வச்சு பெங்களூரையும் கேரளாவையும் வந்து ஹப்பாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து தேவைப்படும் போதெல்லாம் இங்கே சப்ளை ஆகுது. சரி, அங்கே வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் வந்து நீண்ட காலமாக வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு பாருங்கள் பெண்கள் கூட வந்து அடிமை. இங்கே வந்து நீங்கள் போன வருஷம் நடந்த ரைடில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடந்த ரைடில் கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் வந்து ஒரு 5-6 வீடுகளில் போய் சப்ளை, இந்த வெளிநாட்டு மாணவர்கள் தங்கி படிக்கிறவங்கள நைட் பார்ட்டி, வீக்லி ஒன்ஸ் வந்து நைட் மீட்டிங், நைட் பார்ட்டி அப்படின்னு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது நம்ம ஊர் பசங்களும் வந்து நீங்கள் உங்களோட நாங்களும் பார்ட்டிக்கு வரோம்னு அங்கே போனால் அங்கே வந்து மது போதையோடு சேர்ந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸையும் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து அளவுக்கு அதிகமான போதைகளை ஏற்றி கொண்டு மியூசிக் கேட்டுட்டு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே நாட்டியம் ஆடுவதும் அங்கேயே மயங்கி விழுது காலையில் எழுந்திரிச்சு போகிற அளவுக்கு வந்து சில இடங்களில் வந்து கிட்டி பார்ட்டி வைக்கிறார்கள். அந்த கிட்டி பார்ட்டி வைத்ததில் ஒரு விவிஐபியோடைய மகள், வட இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய விவிஐபியோடைய மகள் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு தள்ளாடும் போதையில் இருந்தார். அந்த பெண்ணை வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஓன் பெயிலில் போனால் போகுதுன்னு அனுப்பி விட்டாங்க போனாங்க அரசாங்கம். என்னங்க அந்த அளவிற்கு வந்து இந்த கிட்டி பார்ட்டி, இதில் என்னென்னா கல்லூரியில் இருக்கிற விளையாட்டுத்துறை அதிகாரி, விளையாட்டுத்துறை ஆசிரியர் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த தகவல் தெரியும். அவர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்தந்த மாணவர்களெல்லாம் கண்டிக்கணும். கல்லூரி நிர்வாகம் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்புறமே அவங்க தங்கி படிக்கிற விடுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விடுதிகளுக்குள்ளே இரவும் பகலும் வந்து அது வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலான்னு இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய பையையும் செக் பண்ணிவிட்டு இந்த செக்கிங் மெஷர்ஸை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி மூன்றாவதாக
நிறைய வந்து வீடுகளை இப்போ நீங்கள் வந்து காட்டாங்குளத்தூரில் ஒரு 5000-10,000 வீடுகளை வந்து இந்த மாதிரி மாணவர்கள் வந்து அதிகமாக வாடகை 5 மாணவர்கள் 8 மாணவர்கள் 10 மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறானுங்க, அவனுக்கு நாங்கள் வாடகை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து சம்பளம் வாடகை அதிகமாக கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் கோயம்புத்தூர்லையும் இந்த வெளிமாநில மாணவர்கள் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து வீடு வாடகைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடை கட்டி அங்கே அவர்களுக்கு வாடகை விட்டுருக்கிறார்கள். அவங்க வந்து ஓனர்ஸ் எங்கேயோ இருப்பாங்க, அந்த அந்த ப்ரிமைசஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த ஹப்பில் மற்ற இளைஞர்கள்லாம் இவனுங்க தங்கியிருக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு போனோம்னா ஒரு நாள் பூரா ஃப்ரீயாக இருந்துட்டு வந்துடலாம், அவனுக்கிட்ட எல்லா சகல சம்பத்தும் கிடைக்கும்னு கல்லூரிக்கு போனால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை அப்படின்னு தான் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து கல்லூரியில் போய் அவர் ஆசிரியர் சொல்ல இவர் கேட்க பல்வேறு அறிவு நிலை மேம்பாட்டை அடைவார்னு நம்ம அனுப்பணும்னா நண்பர்களோடு சேர்ந்து தேர்வாளரோடு சேர்ந்தால் கன்றும் டேஷ் தின்னும் அப்படிங்கிற மாதிரி என்னங்க, கன்றும் பன்றியோடு சேர்ந்தால் கன்றும் டேஷ் திங்கும் அப்படிங்கிற மாதிரி பன்றியோடு சேர வேண்டிய நிலைமை நல்ல குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து இதை விழிப்புணர்வாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, நம்ம வீட்டு பையனை 1ஆம் கிளாஸில் வந்து பல்லு விளக்கி பவுடர் அடித்து என்னங்க சுத்தமாக அவனை குளிக்க வச்சு என்னங்க அறம் செய்ய விரும்பு 60 சினம் என்னங்க இயல்வது கரைவேல் என்னங்க ஊக்கம் வந்து கைவிடல் இப்படிலாம் சொல்லி நம்ம வந்து வளர்த்த பையன் 10ஆம் கிளாஸை தாண்டினோடனே டீனேஜுங்கிற ஒரு ஏஜுக்குள்ளே போயிடுறான். அப்போவே வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறான்ப்பா நீ சொல்கிறது தப்புப்பான்னு பேச ஆரம்பிக்கிறான் 10th பாஸ் பண்ண உடனே. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் தங்கிக்கிறப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து பொத்தி பொத்தி வளர்த்த மகனும் மகளும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. நம்ம வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய, ஏன்னா இந்த வந்து கொள்ளை லாபம் படிக்கிற கல்லூரி முதல்வர்கள்லாம் கட்டுறா வந்து 24 லட்சம் வருஷத்துக்கு என்னங்க 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் என்னமோ லட்சம்ங்கிறது பேப்பரில் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தனியார் கல்லூரியும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு புது கல்லூரி ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களுடைய பணத்தை அவர் மகிழ்ச்சியான முறையில் என்னங்க அவர் வந்து ஃபீஸாக வாங்கிட்டு இந்த மாணவர்கள் எக்கேடு கட்டு போனால் என்ன என்று நினைக்கின்ற அளவிற்கு வந்து இந்த கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அவர்கள் மீது கவலை கொள்வதில்லை. அப்போ எந்த நம்ம வந்து பெற்று வளர்த்து நம்ம வந்து நல்ல மாணவனை எப்படி வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்து என்னங்க 69 திரைப்படங்களில் நடிக்க வச்சு அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல குடிமகனாக கொண்டு வந்து நிறுத்தி ஒரு நல்ல குடிமகனாக வளர்த்ததுனால தானே வந்து முதல் மாடியிலே வந்து என்னங்க ஊர் சொத்தை தொடமாட்டேன் என்னங்க தொடரவனையும் விட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உள்வாங்கி ஒரு மனிதன் வந்திருக்காரு. அப்படின்னா குழந்தைங்கக்கிட்ட ஏன் பேசுகிறாரு, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவர் பேசுகிறா தான் ரைட்டு, நீங்கள் பேசுகிறதுனால தப்பு என்னங்க. அவர் இன்னும் ஸ்டூடெண்ட்கிட்ட பிறந்த குழந்தைக்கே போய் தங்க மோதிரம் போட்டு பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது. அவர் பிறந்த உடனே தாய் மாமன் மோதிரம் போட்டு என்னை மாதிரி நாணயம் உள்ளவனா வளர்ந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே தட்டி கொடுத்து என்னங்க இந்த பாருங்க சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவார் முறையில் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி கொடுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படிங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற சிந்தனையோடு வந்து இன்றைக்கி வந்து 120 எம்எல்ஏக்களையும் 234 எம்எல்ஏ சொல்கிற சட்டசபையும் வந்து மேனேஜ் பண்ணுறாரா இல்லையா? அந்தளவுக்கு ஒரு நல்ல மாணவனை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து மாணவர்கள் தங்கிக்கிற ஹப்பில் வந்து அதுக்குன்னே சப்ளை பண்ணுறதுக்கு வெளிப்பாடு கட்டின ஃபீஸு கஷ்டம் என்னங்க, கல்லூரி நிர்வாகம் தான் பொறுப்பு. ஃபீஸ் அதிகமாக வாங்குறவன் அவனை கண்காணிக்கிறது இல்லை. ஃபீஸ் கட்டினா போதும், அவன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அவனுக்கெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நாங்கள் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த சைடில் 16 பெண்கள் எங்கள் கிளாஸில் இருந்தாங்க. நாங்கள் பாதி நாட்கள் வந்து திரும்பி இந்த பக்கம் திரும்பவே மாட்டோம். திரும்பினாவே வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஃபெயில் போட்டுருவார். இல்லை நம்ம கிளாஸில் 16 பெண்கள் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம் போலியே நாங்கள் லெஃப்ட்டில் திரும்பியே பார்க்காம வந்தோம். அப்படியெல்லாம் வந்து கல்லூரியில் நாங்கள் படித்தோம் என்னங்க, அப்படி கல்லூரியில் படித்தோம். இப்போல்லாம் வந்து கிளாஸு முடிஞ்சு வெளியில் போகும்போதே அரைகுறை உடையோடு அவர் ஒரு கழுத்தில்லாத ஒரு டிஷர்ட்டோடு 2 பேரும் கட்டிப்பிடித்து கொண்டு கேண்டீனுக்கு போகிற கலாச்சாரம் பெருகி வந்து அது காரணம் வந்து இந்த போதைப் பொருட்களுடைய பழக்கமாக அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆக இந்த கல்லூரிக்கெல்லாம் வந்து தனியார் கல்லூரியில் அத்தனை பேர்த்துக்குமே வந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது.
அதில் வந்து கல்லூரி ஓனர்களை லிஸ்ட் எடுத்து எந்தெந்த கல்லூரியிலெல்லாம் வந்து வெளி மாநில மாணவர்கள் படிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கேஸ் பதிவு பண்ணிக்கிறோம், அந்த காலேஜ் ஓனரை கூப்பிடுங்க, சிஎம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள். சிஎம் ஆஃபீஸில் வந்து உங்கள் கல்லூரியில் தொடர்ந்து நடக்க வேண்டுமா, இல்லை வந்து கல்லூரியுடைய அனுமதியை வந்து மறுக்க வேண்டுமா, ஒரே கேள்வி தான். என்னங்க, அப்போ அவர் 10 ஸ்டாஃப் போட்டு அந்த கல்லூரி மாணவர்களை கண்காணிக்க ஆரம்பிப்பார். என்னங்க, ஃபீஸ் வாங்கி வருஷத்துக்கு ஒரு காலேஜ் ஒருத்தங்க பாருங்க. ஏங்க, பஸ் கண்டக்டராக இருந்தாருங்க ஒரு ஆள், திருவண்ணாமலை பக்கத்தில் பஸ் கண்டக்டரு, பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுற ஒரு ஆள் 13 காலேஜ் கட்டிட்டார் கேள்விப்பட்டேங்க. என்னங்க, பொம்பளை வேஷம் போட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தவர் 13 காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு தலைமை தாங்கினது சென்ற அரசு தான். என்னங்க, இத்தனை காலேஜையும் கட்டி கோடீஸ்வரர்களாக மாறுறதுக்கு சென்ற அரசுகள்லாம் வந்து வழிவகுத்து வச்சுருந்ததுனால தான் அந்த கல்லூரியில் எக்கேடு கட்டு போனாலும் அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து கவனிக்கிறது இல்லை. இதில் பல கல்லூரி ஓனர்களுக்கு இதை பார்க்கறதுலே இப்போ என் மேலே கோபம் வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இல்லைங்க, நாங்களாம் வந்து செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னா, பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழிய தெய்வம், இப்படியெல்லாம் உள்வாங்கி வந்த எங்களுக்கு இது ஏற்க மனமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எந்த ரூட் வழியாக வருது, எப்படியெல்லாம் மாணவர்கள் கையில் கை மாறுது? அதான் இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் ஹோல்சேலாக அதிகமாக கொண்டு வருவாங்க. ஏற்கனவே கஞ்சா வித்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கஞ்சா வித்துட்டு இருந்த ஆட்கள் வழியாக அவங்க கொடுத்து இந்த மாதிரியான வியாபாரிகள்கிட்ட அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க. பல்காக கொண்டு வந்ததில் 100 கிராம் சொந்த செலவுக்கு வச்சுக்கிறேங்க, 3/4 கிலோ கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை கொண்டு போய் லோக்கல் மார்க்கெட்டில் விற்றுருங்க அப்படின்னு இந்த மாணவர்கள் வழியாகவே அது வந்து அதிகமாக வர்றதா தகவல் இருக்குது. இது இல்லாமல் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த, தேனி மாவட்டத்தை சேர்ந்த, அந்த உசிலம்பட்டிகளை சேர்ந்த, எனக்கு இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல வச்சுட்டீங்க தம்பி. என்னங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேன் சார். மணிப்பூர்லேருந்து சென்னைக்கு வருது, ஆமாம், மணிப்பூர்லேருந்து கேரளா வழியாக கோயம்புத்தூருக்குள்ளே வருது, இப்படி இதான் இது வந்து ஒரு 60% தான், இன்னும் 40% இருக்குது. அது என்ன சார் ரூட்? அது வந்து இங்கேயே வருது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வருது. எந்த ஸ்டேட்லேருந்து வருது? மணிப்பூர்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, மேற்கு வங்காளத்துலேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து வர்ற மாணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாக்பூருக்கு இந்த பக்கம் வரும்பொழுது அவங்களெலாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு அவங்க கொண்டு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்காமல் கும்மிடிப்பூண்டிலே இறங்கி அப்படியே வந்து வேறு ரூட்டில் போயிடுறான். புரியுதா உங்களுக்கு? கும்மிடிப்பூண்டிலேருந்து சென்னைக்குள்ளே எப்படி சார் வருது? கும்மிடிப்பூண்டிலேருந்து பழைய வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் சரசக்கா, சொர்ணக்கா, இந்த அக்காலாம் வந்து 20 வருஷமாக இன்னும் அதே லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா மீன் விற்கிற ஆளாகிட்டாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் மீன் கிடைக்குது, ஜாவா மீன். கோர்ட்டுக்கு போனால் மீன் கிடைக்குது, மீன் வாங்கிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். இப்போ கூட முந்தா நாள் போன வாரம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர்கள் வந்து ஏற்கனவே பல முறை கைது செய்யப்பட்ட புளியந்தோப்பை சேர்ந்த சொர்ணக்கா, லக்ஷ்மி அக்கா, இந்த 3 அக்காவும் தான் மாட்டுறாங்க. இந்த 3 அக்கா வந்து எப்போ 15 வருஷங்களாக அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வழக்கு பதிவு செய்யும்பொழுது எனக்கு தெரிஞ்சு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு எஸ்பி மட்டும் கொஞ்சம் விவரமாக வந்து அதில் வந்து அதை வந்து அவரை கைது பண்ண அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு அவரை வரைகிறோம். உனக்கு கொண்டு வந்து எந்த ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க, கொடுத்து அனுப்பிச்சவன் பேர் என்ன, கொண்டுட்டு வந்தவன் பேர் என்ன, முதல்ல ரிசீவ் பண்ண யார், 2வது ரிசீவ் பண்ண யார், நீ எத்தனாவது ஆள் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா தம்பி? கேட்கணுமா இல்லையா? எங்களையெல்லாம் அப்படி தான் ட்ரெயின் பண்ணாங்க. அதனால தான் நீங்கள் என்னை பேட்டி எடுக்க போகிறீங்க. எங்களையெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சாச்சான்னு கேட்பார். வேகமாக தயாநிதி, டைகர் தயாநிதி வருவார், அப்புறம் பந்தா பாலு வருவார், ஜனார்த்தன இன்ஸ்பெக்டர் வருவார். ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டியாப்பான்னு கேட்பார். ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதிட்டுருப்போம், கன்ஃபெஷன் எழுதிட்டுருப்போம், அரஸ்ட் கார்டு எழுதிட்டுருப்போம். இதெல்லாம் எழுதிட்டு போது ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டியா, அதை வாங்கி வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 போட்டு வைடா, பார்ட் 5 போட்டு வை. இந்த அக்யூஸ்டெல்லாம் வந்து வரும்பொழுது அந்த கட்டில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த 4 பக்கம் இது பெரிய சைஸ் பேப்பரில் இவன் வந்து எந்த இடத்துல தொடங்கினான், இது இந்த 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 சரக்கு எந்த இடத்துல உற்பத்தி செய்கிறார்கள், யார் வழியாக கொடுத்து அனுப்பப்படுகிறது, அதை சென்னையில் பெற்றுக்கொண்டவர் யார், சென்னையிலேருந்து எத்தனை ஏரியாவுக்கு அனுப்புனார் அப்படின்னா நீங்கள் பிடிச்சிடலாமா இல்லையா? இப்போ நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க, சார் நீங்கள் வந்து மணிப்பூர்லேருந்து வருது, எப்படி கேரளாவுக்கு வருது, திருப்பி கேட்குறீங்களா இல்லையா? இந்த கேள்வியை வந்து பல காவல்துறை ஆய்வாளர்கள் கேட்க மறுக்கிறார்கள் அல்லது மறந்து போனார்கள். இன்வெஸ்டிகேஷனில் வந்து
கெட்டிக்காரர்களை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து இது எப்படி சார் கட்டுப்படுத்துவது? மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அகர்வால் அவர்களும், என்னங்க மரியாதைக்குரிய ஏடிஜிபி லாண்டர் அன்பு அவர்களும், எனக்கு இந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, என்ஐபின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பிஇடபிள்யூன்னு ஒன்று இருக்குது. இந்த பிஇடபிள்யூக்கும் என்ஐபிக்கும் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து போடுங்க தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து போடுங்க. ஸ்ட்ரென்த்து போட்டு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா, அதை வந்து 10 டீம் இருந்தால் அதை 20 டீமாக மாற்றுங்க. ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் ஃபேமிலி ட்ரீ வரைங்க. ஏனுங்க இப்படி வளன் வந்து கேட்குற மாதிரி ஒவ்வொரு ஆய்வாளரும், டேய் நீ வாங்கிட்டு வந்த ஆள் தான், உனக்கு கொடுத்து அனுப்பிச்சது யார், கொடுத்து அனுப்பிச்சது 1 கிலோ, உங்ககிட்ட பிடிச்சது 100 கிராம் தான், மீதி 900 கிராம் யார்கிட்ட கொடுத்த, யார் வழியாக எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு வந்து ஒரு 50 கன்ஃபெஷன்லேருந்து 100 கன்ஃபெஷன் எழுதிட்டா தமிழ்நாட்டில் எராடிகேட் பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல ஒரு சொல்லியிருக்கேன், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்னை வந்து தனி அலுவலராக போடுங்க, இதை எராடிகேட் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் நானே உட்காந்து செஞ்சு கொடுக்குறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.